பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 2வது வார்த்தை இப்படியாக சொல்கிறது: மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். பிரியமானவர்களே, நாம் பேசுகிற வாயின் வார்த்தைகளின் மூலமாக, நாம் அறிக்கை பண்ணுகிற விசுவாச வார்த்தைகளின் மூலமாக நம்மை வாழ வைக்கிற தெய்வம், நமக்கான தெய்வ திட்டத்தை நிறைவேற்றுகிற அருமையான ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு இன்றைக்கி நம்மோடு பேசுவதற்கான காரணம், நாமே சில நேரங்களில் நம்முடைய வாயின் வார்த்தைகளினால் பரலோக தரிசனத்தை இழந்து விடுகிறோம். தேவன் நமக்காக முன்குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தொலைத்து விடுகிறோம். கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நம்முடைய வாயின் வார்த்தைகளினாலே நாமே தடை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதில் எந்த மாற்றமே இல்லை. யாக்கோபுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் வேதத்தில் ஆராய்ந்து பார்ப்பீங்க. ஆனால் தேவனாய் கர்த்தர் அவ்வளவு ஆசீர்வதித்திருந்தும் சில சோதனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது என்னை வருத்தத்தோடு குழியில் இறங்க பண்ணுறேன் என்று சொல்லி யோசேப்பின் நிமித்தமாக யாக்கோபு அதிகமாக அந்த வார்த்தையை பயன்படுத்தினால அவருடைய கடைசி காலங்களில் வியாதியோடு கூட வருத்தத்தோடு கூட குழியில் இறங்க பண்ணும்படியான ஒரு காரியம் நடந்ததை வேதம் சுட்டி காண்பிக்கிறது. அதே போல தான் நகோமியோட வாழ்க்கை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்க. ஆனால் கர்த்தருக்கு விரோதமாய் அவரை விட்டு பின்வாங்கி போனதை மறந்து போய் என்னை மாறா என்று சொல்லி கூப்பிடுங்கள் என்று சொல்லி கர்த்தனுக்கு கசப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லி வாயின் வார்த்தையில் அறிக்கை பண்ணினால நகோமியோட வாழ்க்கையில் கொஞ்ச காலம் கசப்பை தேவன் கட்டளையிட்டதையும் வேதம் சுட்டி காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, ஆனால் அதே சமயத்தில் யோபுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்க. ஆனால் எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையிலும் கூட யோபு சொல்கிற வார்த்தை, கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார், அவர் செய்ய நினைத்து தடைபடாது என்று சொல்லி யோபு தேவன் வைத்திருக்கிற விசுவாசத்தையும் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அறிக்கை பண்ண யோபுடைய வாழ்க்கை முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டது. ரெட்டிப்பான நன்மை தேவன் கொடுத்தார். இன்னைக்கு எப்படிப்பட்ட வார்த்தையில் பேசி கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட விசுவாச வார்த்தையில் அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறோம். நாம் பேசுகிற வார்த்தைகளை கனப்படுத்துகிற கர்த்தர், நம்முடைய வாயின் வார்த்தைகளினால நன்மையும் கிருபையும் தொடர பண்ணுகிற தெய்வம், நம்ம நாவின் அதிகாரத்தை கொடுத்திருக்கிற கர்த்தர் இன்னைக்கு நம்மை சரிப்படுத்துவதற்காக பேசுகிற வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பி விசுவாச வார்த்தையில் பேசுகிறவர்களாக, சரியான வார்த்தையில் பேசுகிறவர்களாக, தேவனுக்கு பிரியமான வார்த்தையில் பேசுகிறவர்களாக நம்ம அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற எல்லா எதிர்மறையான வார்த்தைகளையும் எங்களை விட்டு எடுத்து போட்டு சாமி, கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகளை, விசுவாச வார்த்தைகளை அறிக்கை பண்ணுகிறவர்களாய் கர்த்தரை மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் அர்ப்பணித்திருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் நன்மையை புசிக்கும்படியாக, கர்த்தர் முன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக, பரலோக தரிசனம் அவங்க வாழ்க்கையில் நிறைவேறி சாட்சியாக நிறுத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.